டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா குப்தாஸ். ஸோ குப்தா டாபிக் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் 1 or 2 கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் அண்ட் எக்ஸாமினேஷனில் நமக்கு கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற அப்கமிங் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பிஃபோர் கோயிங் டு த கொஸ்டின் ஜஸ்ட் என்னை பற்றி சொல்லிடுறேன். நான் சூர்யா, நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், 2019 பாஸ்ட் அவுட். சின்ஸ் 2019 நான் யூபிஎஸ்சி அண்ட் குரூப் 1க்கு பேரலாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இந்த சேனல் கிரியேட் பண்ணியிருக்கான ப்ரைமரி ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஒரு ஃப்ரெஷராக அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ண போகிறீங்களோ நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சதுக்காகவும், ப்ளஸ் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுறதுக்காகவும் நான் அதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆல்சோ இந்த சேனல் யாரெல்லாம் தமிழ் மீடியம் பீப்புளாக இருக்கீங்களோ அவங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் குப்தா டைனஸ்டி? குப்தா வம்சத்தின் நிறுவனர் யார்? 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்ரீகுப்தா, சந்திரகுப்தா 1, சமுத்திரகுப்தா. பிஃபோர் தட் இந்த குப்தா டாபிக் நம்மளோட சமச்சீர் கல்வியில் எங்கே இருக்குன்னா 6th ஸ்டாண்டர்ட் அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ரீட் பண்ணியிருந்தாங்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து ஹையரார்கி லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். யார் யார் முதல்ல வந்திருந்தா ரெண்டாவது வந்திருந்தாங்கிறது தான் ஹையரார்கி லெவல். ஸோ நீங்கள் அந்த கான்செப்ட் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்ரீகுப்தா. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இவர் தான். ஸோ இவரோட டைம் என்னவா ரூல் பண்ணியிருந்தாருன்னா 240 280 பொது ஆண்டு காமனராக. இதில் தான் இவர் வந்து முதல்ல இது ரூல் பண்ணியிருந்தார். இவரோட சன் பார்த்தீங்கன்னா கடோச்சகர். அவர் 280 319 பொது ஆண்டில் ரூல் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு அடுத்தால தான் அவரோட சன் சந்திரகுப்தா 1, அவரோட சன் சமுத்திரகுப்தா. ஸோ இந்த ஹையரார்கி லெவல் படி தான் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் உங்களால் ஈஸியாக கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஸ்ரீகுப்தா. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் குப்தா வில் ஃபீச்சர் ஆன் காயின் ஃபர்ஸ்ட்? ஸோ காயின் ஃபர்ஸ்ட் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஸ்ரீகுப்தா தான். ஸோ இதுக்கான ஆன்சரும் உங்களால் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் உங்களால் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கை நீங்கள் ப்ராப்பராக நல்லா ரீட் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹூ இஸ் கால்ட் அஸ் த மகாராஜா அதிராஜா? மகாராஜா அதிராஜா என்று அழைக்கப்படுபவர் யார்? இதில் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 1 அவர் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நார்மலான ஒரு அரசாக தான் குப்தா அரசு இருந்திருக்கும். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட ஆட்சியில் அது ஒரு ரொம்ப பேரரசாக விரிவடைஞ்சிருக்கும். ஸோ அவர் தான் அந்த டைமில் மகாராஜா அதிராஜா என்று அழைக்கப்பட்டார். ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் சந்திரகுப்தா 1. நெக்ஸ்ட் பாருங்கள். மெக்ராலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஏ அச்சீவ்மெண்ட் ஆஃப் விச் குப்தா? மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு எந்த குப்தாவின் சாதனை? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான். சந்திரகுப்தா 1 அவருடைய அவரை பற்றிருக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தான் மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டில் பொறிச்சிருப்பாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சந்திரகுப்தா 1. நெக்ஸ்ட் பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங். இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கை நீங்கள் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ இதில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். உங்களால் 4க்கும் ஆன்சர் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் உங்களால் ஒரு 1 or 2 உங்களால் கரெக்டாக ஃபைண்ட் பண்ணி தெரிஞ்சிருக்கணும். அப்போனா உங்களால் ஈஸியாக எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன். சந்திரகுப்தா 1. ஸோ இவருக்கு ரைட் சைடில் பாருங்கள். ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் ஒன் சசஹங்கா, விக்ரமாதித்யா, கவிராஜா, மகாதி அதிராஜா. ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே நம்ம பார்த்தோம். சந்திரகுப்தா 1 தான் மகாராஜா அதிராஜாங்கிறத அவருக்கு இன்னொரு பேர் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது ஏக்கு 4 அதுதான் கரெக்ட். ஸோ ரெண்டாவது பாருங்கள். சமுத்திரகுப்தாவோட அவர் ஆட்சி பண்ண நேரத்தில் தான் அவர் இசையில் ரொம்ப பெரியராக இருந்தார். ஸோ அவருக்கு என்ன பேராக சொல்லியிருந்தாங்கன்னா கவிராஜாங்கிறது ஒரு பேர் இருந்தது. ஸோ சமுத்திரகுப்தாவுக்கு கவிராஜா. ஸோ தேர்ட் ஒன் பாருங்கள். சந்திரகுப்தா 2. சந்திரகுப்தா 2க்கு நிறைய இன்னொரு பேரெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தேவகுப்தா, விக்ரமாதித்யா, நிறைய ஒரு பேர் இருக்குது. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்யா. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு 1 or 2 இந்த இதுக்கு நீங்கள் உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சதுனாலே போதும். உங்களால் ஈஸியாக கரெக்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1 ஆன்சர் பி. ஸோ 6th கொஸ்டின் பாருங்கள். டூரிங் த ரிஜின் ஆஃப் டேஷ் த புத்திஸ்ட் மாங்க் ஃபாகியன் விசிட்டர் இந்தியா? டேஷ் பகுதியில் பைத்ததுருவி பாகியான் இந்தியாவிற்கு விஜயம் செய்தார். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சந்திரகுப்தா 2 அவருடைய ஆட்சி செஞ்ச அந்த காலத்தில் தான் புத்திஸ்ட் மாங்க் ஃபாகியான் விசிட் பண்ணார். ஸோ கரெக்ட் ஆன்சர் சந்திரகுப்தா 2. ஸோ 7th கொஸ்டின் பாருங்கள். ஹூ ஃபவுண்டட் நாலந்தா யூனிவர்சிட்டி? நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியர் யார்? இந்த கொஸ்டின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா குமாரகுப்தா அவர் தான் கரெக்ட் இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர். இதுவுமே 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ரீட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். சங்குவாசிய இதுவுமே நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் ஒவ்வொரு டேபிள் காலமில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. யாரெல்லாம் சமஸ்கிருத கவிஞராக இருந்தாங்க, பிசிஷியனாக இருந்தாங்க, ஆர்கிடெக்டாக இருந்தாங்க, மெஜிஷியனாக இருந்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சங்கு ஒரு ஆர்கிடெக்ட், கட்டட வடிவமைப்பாளர். இதுதான் கரெக்ட் ஆன்சர்.
நெக்ஸ்ட் பாருங்கள், ஹூ இஸ் ஆல்சோ நோன் அஸ் விக்ரமாதித்யா. ப்ரீவியஸ் கொஸ்டினில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்தோம் யாருக்கு வந்து விக்ரமாதித்யாங்கிற ஒரு பேரை நீங்கள் வந்து வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சந்திரகுப்தா 2. ஸோ டேபிள் காலம் அகைன் பாருங்கள். அட்லீஸ்ட் இந்த மாதிரி எப்போல்லாம் நீங்கள் டேபிள் காலம் இந்த மேட்ச் தான் ஃபாலோயிங் பார்க்குறீங்களோ உங்களால் அட்லீஸ்ட் 1 or 2 மேட்ச் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான கரெக்ட் ஆன்சரை ஃபைன் பண்ண முடியும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விக்ரமா எரா, சகா எரா, குப்தா எரா, கால் எரா. ஸோ குப்தா எராவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சந்திரகுப்தா 1 அவரோட காலத்தில் தான், அவரோட ஆட்சியில் தான் நம்ம குப்தா அரசு ரொம்ப பேரஸாக விரிவடைஞ்சிச்சு அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அவரோட டேர்ம் வந்து என்னவாக இருந்ததுன்னா 3192 to 335 பொது ஆண்டு காமன் எரா. ஸோ அவரோட டைமில் 320 AD இருந்தது. ஸோ ஓரளவுக்கு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா சிக்கு குப்தா எராக்கு 320 AD வரும். அப்போது 3க்கு 2 இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்கள். 3க்கு 2 இங்கே பாருங்கள், பி ஆன்சரில் இருக்குது, மற்ற எங்கேயுமே 2 இல்லை. அப்போது அட்லீஸ்ட் உங்களால் ஒரு இது ஃபைன் பண்ண முடிஞ்சாலே ஓரளவுக்கு மேட்ச் பண்ண முடியுது. இதுதான் எலிமினேஷன் மெத்தட். ஸோ அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பி. ஏன்னா ஆல்ரெடி சொன்னேன் 3க்கு 2 இருக்குது. ஸோ அதனால் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹூ இஸ் கால்ட் அஸ் சக்ராத்தியா. ஸோ சக்ராத்தியா என்று அழைக்கப்படுபவர் யார்? சக்ராத்தியா என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமாரகுப்தா. விட்டல் பாட்டா வாசிய லிட்டில் பட்டா ஒரு. இதுவும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டேபிள் காலமில் உங்களால் ஃபைன் பண்ண முடியும். யாரெல்லாம் சமஸ்கிருத கலைஞர், மருத்துவர், கட்டட வடிவமைப்பாளர், மந்திரவாதிங்கிறதெல்லாம் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே பார்த்தோம். சங்கு ஒரு ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இங்கே யார் கொடுத்துருக்காங்க? விட்டால் பட்டா கொடுத்துருக்காங்க. விட்டால் பட்டாங்கிறது ஒரு மெஜிஷியன், மந்திரவாதி. ஸோ கரெக்ட் ஆன்சர் மந்திரவாதி. நெக்ஸ்ட் 13 கொஸ்டின் பாருங்கள், தன்வந்திரி ஒரு. தன்வந்திரி ஆல்ரெடி நம்ம மெஜிஷியன் பார்த்துட்டோம், ஆர்கிடெக்ட் பார்த்துட்டோம். ஸோ இப்போ தன்வந்திரி ஒரு, அவர் என்னவா இருந்தார்னா பிசிஷியனாக இருந்தார், ஒரு மருத்துவர். கரெக்ட் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சேஸ்திரா என்பது. சேஸ்திராங்கிறது இது ஒரு சேம் தான். 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் டேபிள் காலமில் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த லேண்டெலாம் என்னென்ன கால் பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனுக்குமே தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ சேத்ரா அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு கல்டிவேட்டபிள் லேண்ட், சாகுபடி நிலம். கரெக்ட் ஆன்சர் சாகுபடி நிலம். நெக்ஸ்ட் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அபவுட் த குப்தா ஏஜ். குப்தர் காலத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? கில்ஸ் மெயின்டைன் தேர் ஓன் மிலிட்டியா கால் ஸ்ரீனிபாலா. கில்ஸ் ஸ்ரீனிபாலா என்று அழைக்கப்படும் தங்கள் சொந்த போராளிகளை பராமரித்து வந்தனர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு இன்கரெக்ட் ஆன்சர் இருக்குது, அதை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ கொஸ்டின்ஸை தெளிவாக ரீட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது கரெக்டான இது தான். ஸோ இதை நம்ம சூஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது பாருங்கள், குப்தா காலத்து சட்ட புத்தகங்கள் வணிகத்தில் கூட்டாண்மை மற்றும் கில்டுகளின் செயல்பாடு பற்றிய விரிவான விதிகளை வகுத்துள்ளன. இதுவுமே கரெக்ட். ஸோ இதையும் நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாருங்கள், உள்ளூர் உற்பத்தி அலகுகள் அதிகரித்திற்கான சான்றுகள் உள்ளன. இதுவுமே கரெக்டாக இருக்குது. ஸோ இதையும் நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. ஸோ 4th ஒன் பாருங்கள், கார்ப்பரேட் அமைப்புகள் எந்த நீதி மற்றும் நிர்வாக செயல்பாடுகளையும் செய்யவில்லை. ஸோ இதுதான் நம்ம இருக்கான தப்பான இது. ஸோ இதுதான் இந்த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், குப்தா கோல்டு காயின்ஸ் வேர் கால்டஸ். குப்தர்கள் தங்க நாணயங்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன. குப்தாவோட தங்க நாணயங்கள் வந்து தோத்ரா என அழைக்கப்பட்டன. கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஹூ இஸ் ஆல்சோ நோன் அஸ் விக்ரமாதித்யா. ரிப்பீட்டடாக தான் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாகவே நம்ம பார்த்தோம். விக்ரமாதித்யாங்கிறது அழைக்கப்பட்டவர் யார் இருந்தனா சந்திரகுப்தா 2. ஸோ கரெக்ட் ஆன்சர் தான் சந்திரகுப்தா 2. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கிலா என்பது. இதுக்கு முன்னாடியே பார்த்தேன் 11th ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு டேபிள் காலமில் என்னென்ன லேண்டு என்னவா கால் பண்ணாங்க அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பிஃபோர் கொஸ்டினில் கூட நம்ம பார்த்தோம் கல்டிவேட்டபிள் சாகுபடி நிலம் என்னவா இருந்ததுன்னு பார்த்தோம். அது வந்து சேஸ்திரா அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கே கிலா அங்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தரிசு நிலம், ஒரு வேஸ்ட் லேண்ட். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் சி, வேஸ்ட் லேண்ட். ஸோ இந்த நம்ம பார்த்த 18 கொஸ்டினும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இனிமேல் வரப்போகிற அப்கமிங் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன டாப்பிக்கில் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆல்சோ இம்பார்ட்டன்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன். தேங்க்யூ.